ஸ்ரீலங்காவில் இருக்கிற மக்கள் தொகை கிட்டத்தட்ட 20 மில்லியன் தான். முழு மக்கள் தொகை 2 கோடி பேர். இந்த மக்கள் தொகையில் நாளாந்தம் 300 விவாகரத்துகள் நடைபெறுவதாக ஒரு புள்ளி விவரம் சொல்லுகிறது. தமிழ்நாட்டில் இதைவிட அதிகம். இப்போ நம்ம தமிழ் பேசுகிறதால் நான் இந்த 2 ஏரியாவோட நிற்கிறேன். இல்லைண்டா அரபு நாடு எடுத்துக்கிட்டாலும் தான் பிரச்சனை. அரபு நாடுகளில் விவாகரத்து ரேஷியோ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய அளவில் இப்போ கூடிக்கொண்டிருக்கிறது விவாகரத்து. என்னென்றால் குடும்ப வாழ்க்கைகள் அமையவில்லை. ஆனால் நம்முடைய பெற்றோர் அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த ஃபேமிலி கவுன்சிலிங்கும் தெரியாது, கவுன்சிலிங்கும் தெரியாது, பேரண்டிங். பேரண்டிங் என்பது அது ஒரு தனி ப்ரோக்ராம். எல்லாம் ப்ரோக்ராம் எல்லாம் சர்டிஃபிகேட் கோர்ஸ், இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. ஆனால் நம்முடைய பெற்றோர் 50 வருடங்களுக்கு முன்னால் நீங்கள் திரும்பி பார்த்தால் அங்கே குடும்ப பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்தன. ஆனால் விவாகரத்துகள் அந்த அளவுக்கு இருக்கவில்லை. எங்களுடைய ஊரிலே சொல்லுவார்கள், பழைய ஆக்களோடு உட்கார்ந்து எப்படி உங்களோட காலத்தில் குடும்ப வாழ்க்கையில் இருந்துச்சுன்னு கேட்போம். கேட்டால் சொல்லுவாங்க, அந்த நேரம் இந்த ஓலையால் செய்யப்பட்ட வேலிகள் தான் வீட்டில் இருக்கும், மதில்கள் இருக்காது. வீடுகளும் பெரும்பாலும் ஓலையால் செய்யப்பட்ட வீடுகளாகத்தான் இருக்கும். கல்யாணம் முடித்து கொடுத்துடுவாங்க. இவருக்கும் வைஃபுக்கும் சின்ன முரண்பாடு வரும். முரண்பாடு வந்தால் இவர் கொஞ்சம் அந்த அவரை கட்ஸை காட்டி வீட்டை விட்டு வெளியே வந்துடுவார். நான் போகிறேன்னு உன்னோட வாழையிலாண்டு. இவர் வீட்டில் உட்கார்ந்து பார்ப்பார். இந்த பேரண்ட்ஸ் கணக்கெடுக்கவே மாட்டாங்க அவரை. அவர் விட்டுட்டு அங்கே வைஃபோட வீட்டிலிருந்து வந்ததை அவர் ஒரு பெரிய விஷயமாக இங்கே சொன்னாலும் பேரண்ட்ஸ் கணக்கெடுக்கும். அங்கேருந்து யாராவது கூப்பிட்டு வருவாங்களான்னு அவங்களும் செய்ய மாட்டாங்க. கடைசியில் 1 நாள் 2 நாள் இருந்து பார்த்துட்டு இவரே போவாராம். வாலண்டியராக இவரே போவார். போய் வேலியில் விழுவார். வேலியில் தெரியும் தானே, அதாவது மதிலுக்கு பதிலாக கட்டப்பட்டிருக்கிற வேலியில் போய் அவர் விழுந்துடுவார். விழுந்து சொல்லுவாராம், என்ன தள்ளாதீங்க, நான் போகிறேன்னு. யாரும் இல்லைங்க, என்ன நீங்கள் தள்ள வேணாம், நான் போகிறேன்னு சொல்லிட்டு உள்ளே போய் சொல்லுவாராம் வைஃப்கிட்ட. அங்கே போய் இருக்க விட மாட்டாங்களே என்று சொல்லி 2 பேரும் சமாதானமாக கொள்வார். அப்படி தான் அப்போ இருந்துச்சு. இப்போ எப்படி என்றால், முந்தைய ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க, ஆசை 60 நாள் மோகம் 30 நாள். அந்த குடும்ப வாழ்க்கையில் நல்லா ஃபிட்டாக இருக்கிறது. இப்போ அப்படி இல்லை. கல்யாணம் முடிச்ச அண்டே பிரச்சனை ஸ்டார்ட்ஸ். ஃபோனை பார்த்தேன்னு பிரச்சனை. கல்யாணம் முடித்து அண்டு நைட்டில் பாத்ரூம் போகிற நேரத்தில் ஹஸ்பண்டை ஃபோன் எடுத்து பார்த்தா பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. அந்நேரம் வருது ஒரு விஷ். யாருன்னு பார்த்தா ஒரு பொம்பளை பிள்ளையோட பேரில் வருது. அண்டைக்கே ஆரம்பிச்சிட்டு பஞ்சாயத்து. இப்போ சுருக்கம் என்னென்னால், அன்புள்ள சகோதர சகோதரிகளை, குடும்ப வாழ்க்கையில் இன்று மகிழ்ச்சி இல்லை என்பதை யாரும் மறுக்க முடியாது. இல்லா மன் ரஹிம ரப்பி. அதாவது அல்லாஹ் எந்த குடும்பங்களுக்கு அருள் புரிந்தானோ அந்த குடும்பங்களை தவிர பெரும்பாலான குடும்பங்களுடைய நிலை, அவங்க குடும்பத்தில் ஹாப்பியாக இல்லை. ஆனால் எல்லாரும் உளறுகிறார்கள், எனக்கு சந்தோஷம் இல்லை, எனக்கு குடும்ப வாழ்க்கை அமையவில்லை, நிம்மதி இல்லை. நிறைய இப்போ ஈவன் வெளிநாட்டுக்கு ஃபேமிலி அங்கே ஊரில் விட்டுட்டு வந்திருந்தால் கூட வார ஃபோனுகள், பேசுகிற பேச்சுக்கள் அல்லது வார வாட்ஸ்அப் சாட்டிங்கள் எல்லாத்தையும் வைத்து இவர் நிம்மதி இல்லை, ஸ்ட்ரெஸ் ஆகி பிரச்சனையாகி நெருக்கமானவர்களிடத்தில் அவர் முறையிடுகிறார். ஆனால் என்ன சொல்யூஷன், என்ன அந்த ரூட் கோஸ் என்ன பிரச்சனைக்கான அடிப்படை காரணம் என்ன, இதை நாம் சிந்திக்க தவறுகிறோம். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் நம்முடைய ரோல் மாடல். அவர்கள் ஒரே நேரத்தில் 9 மனைவியரோடு வாழ்ந்திருக்கிறார்கள். சுபஹான். 9 பேரும் பொம்பளைகள் தான், வானத்திலிருந்து வந்த தேவதைகள் அல்ல. 9 பேரும் பொம்பளைகள். பெண்ணுக்கென்று சில இயல்புகள் இருக்கும். அது ஆயிஷாவிடம் இருந்தது, ஹதீஜாவிடம் இருந்தது, ஹப்சாவிடமும் இருந்தது ரலியல்லாஹு அன்ஹுன்ன. ஆனால் அத்தனை பேரோடும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள். அவர்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள். இன்றைக்கு ஒரு சில சகோதரர்கள் 2 கல்யாணம் முடிச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட போய் நம்ம கேட்குறது, என்ன சொல்கிறீங்க, 2வது நம்மளை முடிக்கலாமாண்டா? ஷேக் இந்த பக்கம் வந்துடாதீங்க.
இப்போ என்ன அட்வைஸ் பண்ணுறீங்க? யாராவது இப்படி குடும்ப வாழ்க்கையில் 2 ஒய்ஃபோட வாழணும்னா என்ன உங்களோட அட்வைஸ் என்னன்னு சும்மா கேட்பேன். கேட்டவங்க சொல்லுவாங்க, ஒன்று உங்கள்கிட்ட நல்ல வசதி இருக்கணும். 2 கல்யாணம் முடிக்கிறதா இருந்தால் நல்ல வசதி இருக்கணும். 2 பேரையும் ஹைஃபையாக வைக்கணும் நீங்கள். இது உண்டு. 2வது நீங்கள் எருமை மாடு மாதிரி இருக்கணும். அப்படின்னு என்ன மீனிங்? அவங்க அங்கால திட்டுவாங்க. ஃபஸ்ட் ஒய்ஃப் வந்து நிறைய சத்தம் போடுவாங்க, திட்டுவாங்க. நம்ம சைலண்டாக கேட்டுகிட்டே இருக்கணும். மழை பெய்யக்குள்ள எருமை மாடு எப்படி நிற்குமோ அது மாதிரி நின்றுக்கே இருக்கும். இங்கே வந்தோடனே இவங்க ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்கள பற்றி. 2ஐயும் கேட்டுட்டு சைலண்டாக இருக்கணும். இங்கே உள்ளதை அங்கே சொல்லக்கூடாது, அங்கே உள்ளதை இங்கே சொல்லக்கூடாது. எப்படி வாழ்க்கை இது? சுபஹானல்லாஹ், இதுக்கு தேவையா 2வது கல்யாணம்? அதெல்லாம் அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் உங்களை நல்லா நேசிக்கிறோம் ஷேர், 2வது முடிச்சிடாதீங்கன்ட்டு. அப்போ 2 ஒய்ஃபோட வாழ்கிறதுன்றது உண்மையில் இன்றைக்கு ஒரு ஆசை தான் எல்லாருக்கும். 2வது கல்யாணம் முடித்தா என்னன்ற ஒரு ஆசை ஆள் மனதில் இருக்கத்தான் செய்யுது. ஆனால் ப்ராக்டிகபிளாக அது நடைமுறை சாத்தியமானதாண்டா இன்றைக்கு உள்ள நிலையில் இல்லை. ஏனென்றா ஒன்றே கஷ்டமாக இருக்கும். அப்போ என்ன காரணம்? நிறைய பேசுவார்கள். இந்த தலைப்பில் நான் சொன்ன மாதிரி ஃபேமிலி கவுன்சிலர்கள் இருக்கிறார்கள், இதில் ஆய்வு செய்து PhD முடித்தவர்கள் இருக்கிறார்கள், ரைட், இதில் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்கிறார்கள், நிறைய பேசுவார்கள். ஆனால் சுருக்கமாக என்னென்று பார்த்தால், அல்லாஹு ஆலம் நம்ம மார்க்கத்தினுடைய நிழலில் இஸ்லாமிக் பெர்ஸ்பெக்டிவில் இதை பார்க்கும்போது நமக்கு வார தீர்வு என்னென்றால், அல்லது என்ன அடிப்படை காரணம் என்று பார்க்கும்போது, இந்த குடும்ப வாழ்க்கை என்பது மார்க்கத்தில் உள்ள ஒன்று இல்லை என்பது போன்ற ஒரு மனநிலை தான் எல்லோரிடம் இருக்கிறது. மார்க்கம் என்றால் என்ன? தாடி வைக்க வேண்டும், நிக்காப் அணிய வேண்டும், கைக்கு கிளவுஸ் போட வேண்டும், நல்ல பெகியாக பெண்கள் ட்ரெஸ் பண்ண வேண்டும், நல்ல ஓதணும், குர்ஆன், தாவா சென்டருக்கு போகணும், நிறைய படிக்கணும், ஆண்களும் தாடியை வைக்கணும், மஸ்ஜிதுக்கு போகணும், உம்ராக்கு போகணும், ஹஜ்ஜிக்கு போகணும், ரைட். இதுதான் மார்க்கம். அதில் எல்லாம் மிச்சம் பர்ஃபெக்டாக இருப்பாங்க. இப்போ தொழுகை எடுத்துக்கிட்டால் சிலர் சுப்ஹானல்லாஹ் அந்த தொழுகையினுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் கற்று வைத்திருப்பார்கள். மிக நுணுக்கமாக அந்த தொழுகையை நிறைவேற்றுவார்கள். அவர்கள் சஃப்பில் நிற்கும்போது சரி, கையை தூக்குகிற போது சரி, ருக்கு செய்யும் போது ருக்குவில் இப்படி விரல் விரிந்திருக்க வேண்டும் படித்திருப்பார்கள். அப்படி பிடிச்சி கொண்டிருக்க வேண்டும் முழங்கால. அதை அப்படி ப்ராக்டிஸ் பண்ணுவார், ரைட். இஸ்லாம் இந்த இவர்கள் மார்க்கம் என்று புரிந்து கொண்ட ஏரியாக்களில் எல்லாம் மிக பர்ஃபெக்டாக இருப்பார். ஆனால் அவரோட குடும்ப வாழ்க்கையை பார்த்தீங்கன்னு சொன்னால், மனைவி கால் பண்ணேன், எனக்கிட்ட சொன்னதில் தான் நான் சொல்கிறேன், ஷேக் உங்களோட சேர்ந்துக்கு இவர் தாவாவில் ஈடுபடுறார், அல்லது தாவா சென்டரில் இவர் ஃபுல்லாக அனுப்பார். ஆனால் வீட்டில் அவர் வந்தால் போலீஸ்காரன் அடிக்கிறார், வீட்டுக்கு வந்தால் கடுகடுப்பாக நடந்து கொள்கிறார், எங்களோட பிரச்சனை என்னண்டே பார்க்க மாட்டேன்ன்றார். அங்கே ஹஸ்பண்ட் சொல்கிறார், என் ஒய்ஃப் தாவா சென்டருக்கெல்லாம் போவா, நல்ல மார்க்கம் தஜ்வீத் நிறைய படித்து ஆன்லைனில் நிறைய கிளாஸ் எல்லாம் எடுப்பார். ஆனால் இந்த வீடு குப்பையாக கிடக்கும். குழந்தைகளுக்கு அவள் ஓதி கொடுக்கறது, படித்து கொடுக்கறது எதுவுமே இல்லை. 2 பக்கமும் இது. என்னென்னால் என்ன எல்லோரும் என்ன நினைக்கிறார்கள் என்றால், இந்த குடும்ப வாழ்க்கை என்பது ஒரு இயல்பான ஒன்று என்று நினைக்கிறார்கள். சும்மா எல்லாரும் நேச்சுரலாக உலகத்தில் நடந்து கொண்டு போகிற உண்டு. ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லுகிறது என்றால், குடும்பமும் மார்க்கம் என்று சொல்கிறது. அப்போ உலகத்தில் குடும்ப வாழ்க்கையில் ஹாப்பியாக வாழ விரும்புகிறவர்கள் செய்ய வேண்டிய வேலை என்னவென்றால், குடும்பத்தை இஸ்லாமியமயப்படுத்த. அர்த்தமான உண்மையான தீர்வு குடும்ப வாழ்க்கையில் கிடைக்காது. சுப்ஹானல்லாஹ், குடும்பம் பற்றி இஸ்லாம் பேசுகிற குர்ஆன் வசனங்கள், ஹதீஸ்களை நாம் எடுத்து பார்த்தால் இவ்வளவு பேசியிருக்கிறதா என்று ஆச்சரியப்படக்கூடிய அளவு குடும்ப வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் இஸ்லாத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கது சமி அல்லாஹ் என்ற ஜுசு, கது சமி அல்லாஹு கவுல் அல்லதி துஜாதிலுக ஃபீ ஜௌஜிஹா, தன்னுடைய கணவனை பற்றி முறையிட வந்த பெண் பற்றி ஆரம்பிக்கிற அந்த சூறாவிலிருந்து ஆரம்பிக்கிற அந்த ஜுசு கடைசியாக முடிகிற சூறா வரைக்கும் குடும்ப வாழ்க்கையை பற்றி பேசுவதாக அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள்.
ஒரு ஜுஸு ஃபுல்லாக குடும்ப வாழ்க்கை. சூரத்துல் ஹுஜராத் எடுத்து பார்த்தால் சூரத்துல் ஹுஜராத்தில் குடும்ப வாழ்வு, சூரத்து நூறு எடுத்தால் குடும்ப வாழ்வு. ஐடி படிக்குதுன்னா என்னுடைய பிள்ளையும் ஐடி படிக்க வேண்டும், இப்படியான சில டார்கெட்டுகள் இருக்கிறதே தவிர குடும்பம் இஸ்லாமியமயப்படுத்தப்பட வேண்டும் என்ற நிலை இல்லை. இப்போ எல்லோருக்கும் பிரச்சனை இருக்கிறது, குடும்ப வாழ்க்கையில் எல்லோருக்கும் பிரச்சனை இருக்கிறது. பிரச்சனைக்கு காரணம் ஆண்கள் வேறு பெண்கள் வேறு. வேறு என்று சொல்றது என்றால் ரெண்டு பேருடைய உடலியல் கூறுகளும் வேறுபட்டவை. ரெண்டு பேர் 17 வயதில் வெளிநாட்டுக்கு போயிருப்பான், காலேஜில் படிக்கும்போது இந்த ஊரெல்லாம் சுற்றி இருப்பான், பல ஃப்ரெண்ட்ஸ் அவனுக்கு இருக்கும், பல எக்ஸ்பீரியன்ஸ் அவனுக்கு இருக்கும். சில சகோதரர்கள் நம்ம மீட் பண்ணி பேசிக்கும் போது சொன்னாங்க, நான் 20 வயசில் வந்துட்டேன் சவுதிக்கு. சவுதியிலேருந்து இருப்பார், துபாயிலிருந்து இருப்பார், பஹ்ரைன் போயிருப்பார், பிற கத்தாருக்கு வந்திருப்பார், ரைட். எல்லா நாடுகளுக்கும் அவர் போயிருப்பார், ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ருப்பார், சில இடங்களில் சண்டை பிடித்திருப்பார், போலீஸுக்கு போயிருப்பார், கோர்ட்ஸுக்கு இவ்வளவு பெரிய ஒரு விசாலமான எக்ஸ்போஷர் உள்ளவர் தான் ஒரு ஆண். ஆனால் பெண்ணுடைய உலகம் மிக குறுகியது. இவர்கள் ரெண்டு பேரும் தான் குடும்ப வாழ்க்கையில் ஒன்று சேரப்போகிறார்கள். அப்ப இஸ்லாம் என்ன சொல்லுகிறது என்றால், ஆணை பார்த்து சொல்லுகிறது, உனக்கு சில ஸ்பெஷலான அம்சங்கள் தரப்பட்டிருக்கின்றன. குடும்பத்தை தலைமையேற்று நடத்த வேண்டும் என்கிற பொறுப்பு உனக்கு தரப்பட்டிருக்கிறது. அர்-ரிஜாலு கவ்வாமூன அலன் நிஸா. பெண்களை நிர்வகிக்கிறவர்களாக அல்லாஹ் ஆண்களைத்தான் ஆக்கியிருக்கிறான். அதற்காக வேண்டி உன்னுடைய மனைவி உன்னுடைய அடிமை அல்ல. நீ திருமணம் முடித்திருக்கிற பெண் எல்லோரையும் விட்டு விட்டு உன்னோடு வருகிறாள். குடும்பத்தில் உள்ள அத்தனை பெற்றோரை, உடன்பிறப்புகளை, அவளுடைய வீட்டை, எல்லாவற்றையும் விட்டு விட்டு உன்னோடு வருகிறாள். உனக்கு நிறைய எக்ஸ்போஷர் இருக்கிறது. அதற்காக அவள் உன்னுடைய அடிமையா என்று கேட்டால் இல்லை. அவள் யார்? உன்னுடைய ஷகாயிகுர் ரிஜால், ஆண்களுடைய பார்ட்னர், அவள் லைஃப் பார்ட்னர். அதே நேரத்தில் அவளிடம் சில பலவீனங்கள் இருக்கும், அந்த பலவீனங்களை நீ அனுசரிக்க வேண்டும். அவள் குலிக்ன மின் திலா, அவளை நான் படைக்கும் போது வளைந்த விலா எலும்பிலிருந்து படைத்திருக்கிறேன். அல்லாஹுடைய தூதர் அல்லாஹ் உடமிருந்து பெற்று சொல்கிறார்கள், பெண்கள் வளைந்த விலா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டவர்கள். இதை ஏன் சொல்லணும் அல்லாஹுடைய தூதர்? وَإِنَّ أَعْوَجَ مَا فِي الرَّجُلِ الضِّلَعُ. மனிதனில் இருக்கிற ஆக வளைந்த பகுதி விலா எலும்பு தான். வளைந்த விலாவிலிருந்து படைக்கப்பட்டவள், மனிதனில் இருக்கிற ஆக வளைந்த பகுதி விலா. இந்த விலா எலும்பை நீ ஒரே அடியாக நிமித்தினால் உடைந்துவிடும். எவ்வளவு உதாரணமாகவும் தெளிவாகவும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கும் போது, நம்ம குடும்ப வாழ்க்கையை ஒரு இஸ்லாமிய கண்ணோட்டத்தோடு நோக்கி இருந்தால், இது பற்றி மறுமையிலே கேள்வி இருக்கிறது என்ற அந்த பயத்தோடு குடும்ப வாழ்க்கைக்குள் போயிருந்தால் சிம்பிளாக குடும்ப வாழ்க்கை அமையும். இப்போ தொழுகையில் ஒரு தவறு விட்டால் கேள்வி கேட்குறோமா இல்லை? அன்றைக்கு ஷேக், நான் இப்படி தொழும்போது ஒரு சுஜூதோடு எழுந்து விட்டேன், 2வது சுஜூத் பண்ணவில்லை, என்னுடைய தொழுகையின் நிலை என்ன? ஷேக், நான் தொழுது முடிந்த பிறகுதான் வுது செய்யவில்லை என்று எனக்கு தெரிகிறது, இப்போ நான் தொழுகையை மீட்ட வேண்டுமா இல்லையா? 3வது ரக்காத்தோடு நான் இஷா தொழுகையில் சலாம் கொடுத்து விட்டேன், இப்போது நான் என்ன செய்வது? கேள்வி வருதா இல்லையா? ஏன் வருது? இது மார்க்கம், சரியாக செய்ய வேண்டும், அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், என்னுடைய தொழுகையால் நான் நரகம் போய்விடக்கூடாது என்கிற பயம் நமக்கு இருக்கிறது. அதனால் ஒவ்வொன்றா உம்ரா செஞ்சுட்டு வந்து திரும்ப கேள்வி, எத்தனை தடவை உம்ரா செஞ்சிருப்போம்? சுப்ஹானல்லாஹ். இப்போ ஜித்தாவில் இருக்கிறவங்க, மக்காவில் இருக்கக்கூடியவர்கள் எத்தனையோ தடவை, ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு கேள்வி எழுகிறதா இல்லையா?
ஏன் எழுகிறது? என்னுடைய உம்ராவை அல்லாஹ் கபூல் செய்ய வேண்டும் என்கிற கவலையோடு அது எழுகிறது. ஏனென்றால் உம்ரா என்பது பெரிய ஒரு இபாதத், கஃபாரத்துன். இந்த உம்ராக்கு அடுத்த உம்ரா இடையில் உள்ள பாவங்களுக்கான பரிகாரம் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. உம்ரா செஞ்சால் சுவர்க்கம் கிடைக்கும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. அப்ப இஸ்லாம் மார்க்கம், தீன், இபாதத் என்று பார்க்கும்போது அதற்கு நம்ம கொடுக்கிற ஒரு அளவுகோல் வித்தியாசம். ஆனா குடும்பத்தை நம்ம அப்படி பார்க்கல. குடும்பம் என்பது ஒரு ஜஸ்ட் லைக் தட் உலகத்தில் நடைபெறுகிற ஒரு இயல்பான நடவடிக்கை என்று பார்க்கிறோம். இதுதான் குடும்ப வாழ்க்கை பிரச்சனை காரணம். அப்படி இல்லாம மாறுமாண்டா மாறாது. பொம்பிளைகள் வளைந்த விலா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டவர்கள் என்று சொல்லியாச்சு. இது மாறினா என்ன பொய்யாகும்? பெண்கள் கோவித்துக் கொள்ளக்கூடாது. பெண்கள் வளைந்த விலா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டவர்கள் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். என்னுடைய வைஃப் 100% பெர்ஃபெக்ட், அப்படி எந்த குறையும் என்னுடைய வைஃப் கிட்ட இல்லை என்று ஒருவர் நினைத்தால் எது பொய்யாகும்? ஹதீஸ் பொய்யா போகுமா இல்லையா? ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் காமனாகத்தான் சொல்கிறார்கள், பெண்கள் வளைந்த விலா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டவர்கள். அந்த இயல்பு அவர்களிடம் இருக்கத்தான், அவர்கிட்ட பலவீனம் இருக்கும். அது கடைசி வரையும் இருக்கும், உலகம் அழியும் வரையும் இருக்கும். ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து ஆரம்பித்து இந்த உலகத்தில் கடைசியாக பிறக்க போகிற பெண் குழந்தை வரை எல்லோரிடமும் அந்த இயல்பு இருக்கத்தான் போகுது. நீங்கள் எத்தனை கவுன்சிலிங் போனாலும் சரி, எத்தனை யூனிவர்சிட்டியில் போட்டு அவங்கள படிப்பிச்சாலும் சரி, எத்தனை மதரசாவுக்கு அனுப்பி அவங்கள பல தடவை ஆலிமாக ஆக்கினாலும் சரி, பெண்கள் பெண்களாகத்தான் இருப்பார்கள். ரைட் ஆன். அவர் என்ன மலக்கா? இல்ல, அவரும் வஹுலிகல் இன்சானு தஈஃபா, மனிதன் பலவீனமானவனாக படைக்கப்பட்டுள்ளான் என்ற பலவீனங்கள் எல்லாம் இவனிடமும் இருக்கிறது. இவனுக்கு கோபம் வரும், இவனுக்கு மறதி வரும், இவன் நிதானத்தை இழப்பான், இவன் தப்பு பண்ணுவான், அந்நிய பெண்களை பார்ப்பான், அந்நிய பெண்களோடு தகாத தொடர்புகளை வைப்பான், சில நேரங்களில் ஹலாலாக சம்பாதிப்பான். எல்லா பலவீனங்களும் இவனிடமும் இருக்கும். இது உலகம் அழியும் வரைக்கும் இவனிடமும் இதுவும் காணப்படும். இப்ப என்ன தீர்வு என்று கேட்டால், குர்ஆன் ஹதீஸை நாம் ஈமான் கொள்ள வேண்டும். அதற்குரிய தக்தீர், அதற்குரிய இஹ்திராம், குர்ஆன் ஹதீஸுக்குரிய மகிமை, அந்தஸ்து நம்மால் கொடுக்கப்படும். அல்லாஹ் இப்படி சொல்லிட்டான், அல்லாஹுடைய தூதர் இப்படி சொல்லிவிட்டார்கள். எனவே நம்ம இதுக்கு மேல் அங்க எதிர்பார்க்க முடியாது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், லா யஃப்ருக் முஃமினுன் முஃமினத்தன். ஒரு முஃமின் எடுப்பில் ஒரு மூமினான பெண்ணை வெறுக்க வேண்டாம். அவள்கிட்ட காணப்படக்கூடிய சில வீக்னஸ்களை வைத்து அவளை வெறுக்க வேண்டாம். இன் ரதிய மின்ஹா ஹுலுகன் இன் கரிஹ மின்ஹா ஹுலுகன் ரதிய மின்ஹா ஆஹர். அவள்கிட்ட ஒன்று பிடிக்கலன்னா இன்னும் ஒன்று நல்லது இருக்கும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்றார், அறவே நல்ல பண்புகளே இல்லை என்ற ஒரு பெண் இருந்தால் அது ஷைத்தான் தான், அது தலாக்குக்குரிய கேஸ். ஆனால் ஒரு சராசரி பெண்ணை பொறுத்தவரையில் அந்த பெண்ணிடம் நல்லதும் இருக்கும், தவறுகளும் இருக்கும். பேலன்ஸ் பண்ணி பாருங்க. இப்போ சில பெண்கள் உடனே வராங்க, இந்த ஹஸ்பண்ட் வேற பெண்களோடு தொடர்பாக இருக்கிறார், அவரோட ஒரு தடவை 2 தடவை பேசியிருப்பாங்க, பிறகு ஊரெல்லாம் அந்த செய்தியை கொண்டு போய் அவர் அவமானப்படுத்துறது. மனிதன்ல தவறு செய்வானா இல்லையா? இதை நான் சொல்ல வர விஷயங்களை தெளிவாக புரிஞ்சுக்கணும். கடைசியில் இந்த சப்ஜெக்டை மட்டும், நம்மளோட சமுதாயத்தில் இருக்கிற பிரச்சனை நம்ம கொடுத்த ஒரு எக்ஸாம்பிளை மட்டும்தான் போகும்போது வீட்டுக்கு கொண்டு போவாங்க, மற்ற எல்லாத்தையும் சென்டரில் விட்டுட்டு போயிடுவாங்க. இப்போ ஹொத்துபாக்கு வந்திருப்பாங்க, ஒரு 3/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் ஹொத்பா ஓதிருப்பார். மனிதன் என்ற அடிப்படையில் ஹத்தீப் ஒரு சின்ன மிஸ்டேக் விட்டுருப்பார். அந்த ஹொத்பாவில் ஒரு 100 நல்ல விஷயங்கள் சொல்லியிருப்பார், ஒரே ஒரு மிஸ்டேக் விட்டுருப்பார். என்ன நடக்குது ஊரில்? அந்த 99ஐயும் மஸ்ஜிதில் அங்கே பாதுகாப்பாக வச்சுட்டு அந்த ஒன்றை மட்டுமே தூக்கி கொண்டு சென்று அடுத்த கிழமை அடுத்த ஹத்தீப் தவறு விடும் வரைக்கும் இதைத்தான் பேசிட்டு இருப்பாங்க. ஃபேஸ்புக்லேயும்
வாட்ஸ்அப்லேயும் பீச்லேயும் பார்க்லேயும் டீ கடையிலையும் இதுதான் பேச்சாரிக்கும். இதெல்லாம் உண்மையிலேயே முதிர்ச்சி அடையாத தன்மைகள். ஆனால் நான் சொல்ல வர பாயிண்ட் என்னன்னு கேட்டால், ஆணிடமும் தவறு வரும். அதை எப்படி ஹேண்டில் பண்ண இஸ்லாம் சொல்லுகிறது என்பதை பெண் புரிய வேண்டும். இப்போ எப்படி ஒது செய்யும் போது நமக்கு டவுட் வந்துச்சோ, தொழுது கொண்டிருக்கும் போது எப்படி டவுட் வந்ததோ, அதே போல குடும்ப வாழ்க்கை நடத்தும் போது இது தொடர்பாக அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறான், அல்லாஹுடைய தூதர் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்பது கிளியராக தெரிய வேண்டும். கடைசியில் சஜிதா சஹு செய்கிறோமா இல்லையா? தொழுகையில் மிஸ்டேக் வருது, அந்த மிஸ்டேக்கை ரிகவர் பண்ணுறதுக்காக சஜிதா சஹு செய்கிறோம், மறதிக்குரிய சஜிதா. இதெல்லாம் தெரிஞ்சிருக்கா இல்லையா? தொழுகையில் பெர்ஃபெக்டாக இதை கடைப்பிடிக்கிறோமா இல்லையா? நோம்பில் பிழை விட்டால் கஃபாரா கொடுக்குறோமா இல்லையா? ஆனால் குடும்ப வாழ்க்கையில் மட்டும் அதை எப்படி தீர்த்து கொள்வது என்பது தெரியாமல் இருக்குது. இது காரணம் குடும்ப வாழ்க்கையில் தீன் இல்லாமல் போனது. இப்போ சுருக்கமாக நம்ம சொல்வதாக இருந்தால், அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஹெப்பியாக வாழ வேண்டும் என்பதுதான் குடும்ப வாழ்க்கையின் நோக்கம். இப்போ என்கிட்ட ஆலோசனை கேட்டு வர ஆக்களுக்கு நான் ஆலோசனை வழங்குறது அப்படின்னா வருவாங்க, வந்து என் ஹஸ்பண்ட் இப்படி நடக்கிறார், என் மாமியார் இப்படி நடக்கிறார் என்று கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நான் கேட்பேன், எப்போ நீங்கள் கல்யாணம் முடிச்சேன்னு? இப்போ ஒரு வருஷம் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த பிரச்சனை எப்போது இருந்து ஆரம்பித்தது என்று. இப்போ இந்த கம்ப்ளைண்ட், இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே இந்த கம்ப்ளைண்ட் எல்லாம், ஹஸ்பண்ட் இப்படி இருக்கிறார், மாமியார் இப்படி இருக்கிறார், அங்கே இப்படி நடக்குது, எப்போது இருந்து ஆரம்பித்தது? அவன் சொல்லுவாங்க, இது கல்யாணம் முடிச்சத்திலிருந்து இப்படி தான் இருக்கும். அப்போ நான் சொல்லுவேன், நீங்கள் உங்களோட வாழ்க்கையை பிரித்து கொள்வது சிறந்தது. இன்னொரு 10 வருஷத்துக்கு பிறகு நீங்கள் வந்து சொல்ல போகிறீங்க, 10 வருஷம் நான் கல்யாணம் முடிச்சத்திலிருந்து இப்படி தான் இருக்கிறேன். இன்று என்னிடம் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி, பகல் நேரத்தில் ட்ரிங்க் பண்ணுறார் தொடர்ச்சியாக மாப்பிள்ளை, மணமகன், பிள்ளைகளும் கிடைத்து விட்டார்கள். இப்போ என்ன செய்கிறேன்னு கேட்குறான். ட்ரிங்க் பண்ணுறால் காஃபிரா? இல்லை, ஒரு ஆள் ட்ரிங்க் பண்ணுறாருன்றதுக்கு அவர் காஃபிர் ஆக மாட்டார், பெரும்பாவம் செய்கிறார். இப்போ பெரும்பாவம் செய்கிற ஒருவரும் சாலிஹான மனைவியும் சேர்ந்து வாழ முடியுமா முடியாதா? சட்டம் ஃபிக்ஹ் அடிப்படையில், ஃபத்வா அடிப்படையில் முடியும். இப்போ அவங்கள்ட்ட நம்ம என்ன கேட்குறோம் என்றால், திருமணம் முடித்ததிலிருந்து இவன் இன்று வரைக்கும் குடித்து கொண்டே இருக்கிறான் என்றால் அந்த புள்ள பாவமா இல்லையா? அந்த மனைவியாக இருக்கிற பெண் திருமணம் முடித்த அன்றிலிருந்து இன்று 3 குழந்தை பெறும் வரைக்கும் அந்த பெண் ஒவ்வொரு நாளும் அழுகிறாள், ஒவ்வொரு நாளும் பயப்படுகிறாள், ஒவ்வொரு நாள் நிம்மதி இழக்கிறாள். ஏன் இந்த பெற்றோர் இந்த விஷயத்தை இஸ்லாமிய அடிப்படையில் அணுக தெரியாமல், நடைமுறை ரீதியாக பார்க்க தெரியாமல், பிள்ளைக்கு வாப்பா வேணும், 3 பிள்ளைக்கும் வாப்பா வேணும், அதுக்காக ஒரு பெண் தன்னை முழுக்க அழித்துக் கொள்வது என்பது எந்த வகையில் நியாயம்? தொலை போக விட மாட்டான், போக விட மாட்டான், சரியான ஸ்கூலுக்கு பிள்ளைகளை கூட்டிட்டு போக மாட்டான். அதே நேரத்தில் பெண் பிள்ளையாக இருந்தால் அந்த பிள்ளை வளர்ந்து வரும்போது குடித்து கொண்டு வருவான். இந்த தாய் பதறி கொண்டிருப்பாள். குடித்தவன் பிள்ளையோடு எப்படி நடந்து கொள்ள போகிறானோ என்று அவளுக்கு தெரியாது. திடீர்னு ரோட்டில் சண்டையோடு வருவான், திடீரென போலீஸ் வரும். அப்போ அந்த பெண்ணுடைய நிலையில் நின்று பார்த்தால் அந்த பெண் மிகப்பெரிய மன அழுத்தங்களோடு வாழ்ந்து கொண்டிருப்பாள். ஏன் இப்படி செய்றீங்க? திருமணம் முடித்ததிலிருந்து நீங்கள் அவனை திருத்த ட்ரை பண்ணுகிறீர்கள், அட்வைஸ் பண்ணுகிறீர்கள், குடும்பத்தை வைத்து பேசுகிறீர்கள், அவன் அப்படி இருக்கிறான். என்ன சொல்யூஷன்? இந்த பெண்ணுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற உரிமை இருக்கிறது, ஹொலு செய்கிற அல்லது காலையிடத்தில் போய் ஃபசல் செய்து கொள்ளக்கூடிய உரிமை இஸ்லாம் கொடுத்திருக்கிறது. அதை பயன்படுத்தி பேரண்ட்ஸ் என்ன யோசிக்கிறாங்கண்டா, அது பெண்களும் மிஸ்டேக் விடுறாங்க. வயசு எத்தனைன்னு கேட்டால் சொல்லுவாங்க 28 30 பொம்பளை பிள்ளைகளுக்கு 3 பிள்ளை 4 பிள்ளை, இந்த 1 வருஷம் 10 வருஷம் நிம்மதி இழந்திருக்கிறாங்க. அப்போ தீர்வு என்னென்றால், முதலில் பெற்றோர் குடும்பத்தின் ஆரம்பம் என்பதே திருமணம்தான். அப்போ அந்த திருமணம் முடித்து கொடுக்கும்போது சும்மா அந்த ஒரு என்னன்னு சொல்கிறது, இந்த ப்ராக்டிக்கலாக யோசிக்காமல் கௌரவத்தை மட்டும் யோசிக்கிற பேரண்ட்ஸ் இருக்கிறார்கள். இவர்கள் தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். என்ன கேட்குறாங்கன்னா, நல்ல ஒரு அஹ்லாக்கான பையன், தொழுகையில் பேணுதலாக இருக்கிறான், மாஷா அல்லாஹ்,
ஹலால் ஹராம் பார்ப்பான். ஆனால் என்ன கேட்குறாங்க தெரியுமா? என்ன பண்ணுறார்? உடனே கேட்பாங்க என்ன பண்ணுறார், என்ன ஜாப் செய்கிறார், என்ன தொழில் செய்கிறார். இல்லை அவர் ஒரு கடையில் வேலை செய்கிறார். அப்போ வேண்டாம், எந்த மகளுக்கு டாக்டர் மாப்பிள்ளை வேண்டும், எந்த மகளுக்கு என்ஜினியர் மாப்பிள்ளை வேண்டும், எந்த மகளுக்கு கவர்மெண்ட் ஜாப் செய்கிற மாப்பிள்ளை வேண்டும். எங்களுடைய கல்லூரியிலே ஒரு மாணவி படித்தார். அவர் அந்த ஓஎல் எக்ஸாம் அதில் 9A எடுத்தவர். அது பிறகு தான் எங்கள் காலேஜில் சேர்ந்து கொண்டு கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கு லோ ஃபேக்கல்ட்டியில் படித்து கொண்டிருக்கிறார். அந்த பிள்ளையினுடைய தந்தை ஒரு டாக்டர், தாயும் ஒரு சயின்ஸ் கிராஜுவேட். வசதி தாராளமாக இருக்கிறது. அவர்கள் பிரைவேட்டாக ஒரு ஹாஸ்பிட்டலும் செய்கிறார்கள். இப்போ மகளுக்கு திருமணம் பேச வேண்டும். தாய் தந்தையுடைய ஆசை என்னென்னா ஒரு டாக்டர் மாப்பிள்ளை தான் எடுக்க வேண்டும் என்று அவங்கள தெரிஞ்சவங்கள்ட்ட எல்லாம் சொல்கிறாங்க. நல்ல ஒரு மார்க்கம் உள்ள ஒரு டாக்டர் என்றால் பாருங்கன்னு சொல்லி. அப்போ இந்த செய்தி அப்படி போய் அந்த பிள்ளையோட காதலையும் விழுகுது. இவங்க பேசிகிட்டு இருக்கிற ஒரு நாள் பாப்பாவை கூப்பிட்டு, பாப்பா நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு மாப்பிள்ளை எடுக்க போகிறீங்களா அல்லது எனக்கு மாப்பிள்ளை எடுக்க போகிறீங்களான்னு கேட்டு. ஹாஸ்பிட்டலுக்கு மாப்பிள்ளை எடுக்கன்னா ஒரு டாக்டர் எடுங்க, எனக்கு மாப்பிள்ளை எடுக்கன்னா என்னைட்ட கேளுங்க. என்னுடைய படிப்பு, நான் ஒரு ஆலிமா, எனக்கும் சில ஆசைகள் இருக்கிறது. என்னைட்ட கேட்டு நீங்கள் கல்யாணம் முடிச்சுட்டாங்க. உண்மையாக இந்த சம்பவம் உண்மையை என்ன புல்லரிக்க வைத்த ஒரு சம்பவம் இது. உடனே அவரும் ஒரு மார்க்கத்தில் ஆர்வமான ஒரு டாக்டர் என்பதனால் உடனே தன்னுடைய ஐடியாவை மாற்றிக்கொண்டார். இன்றைக்கு நம்ம யாரும் பிள்ளைகள்கிட்ட விருப்பம் கேட்கறதில்ல. பிள்ளைகளுக்கு திருமணம் முடித்து நம்ம டிசைட் பண்ணுறோம். கடைசியில் கொண்டு ஃபோட்டோவை காட்டுறோம், பார்த்தோன்னே அழகான மாப்பிள்ளை நல்லது என்று நம்ம சொல்கிறோம். பிள்ளை முடிச்சுட்டு போகுது. பிள்ளை உனக்கு என்ன விருப்பம்?